வருஷம் 200-300 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஒரு படம் ஜனநாயகன், அதுவும் ஒரு நார்மல் கமர்ஷியல் படம். பாதி பாலையாவோட கேசரி வேற. இந்த படத்துக்கு ஸ்டேட் சென்ட்ரல்னு எல்லா இடத்துல இருந்தும் பிரச்சனை. கடவுளாயிடுவான், அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். 2026 எலெக்ஷன்ல மேபி மினிஸ்டராவோ இல்ல எதிர்கட்சி தலைவராவோ ஆகிருப்பாரு. பட் இப்ப கொடுக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் 2 எலெக்ஷன்ல எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து அவரோட பவரையும் அவரோட மக்கள் பவரையும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே இப்ப தெரிஞ்சிருக்கும் ஒரு தனி மனுஷன் மேல கவர்மெண்டே எவ்வளவு பயத்துல இருக்குன்னு. விஜய் இன்னும் அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணல, அதுக்குள்ள இவ்வளவு பயம். அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுறியே, அடிச்சா என்ன ஆவ? தளபதி விஜயோட லாஸ்ட் படங்கிற ஒரே காரணத்துக்காக சென்சார் இஷ்யூ, படம் போஸ்ட்போன் பண்ண வச்சுட்டாங்க. விஜய் சூஸ் பண்ண அடுத்த ஜெனரேஷன் ஸ்டாரை வச்சே கிளாஷ் விடுறது, அந்த ஆடியோ லான்ச் அவசரமா நடத்தி அந்த ஆக்டர் எஸ்கே நான் கிளாஷ் விட்டது சரின்னு ஆடியோ லான்ச்ல ஒரு உருட்ட விட்டு அப்புறம் ஸ்கிரீன்ஸ் கம்மியா கொடுக்கறது, ட்ரெய்லர் வியூஸ்க்கு போட்டை இறக்குறதுன்னு ஜனநாயகனுக்கு எதிராக நடந்த சதிகளை இந்த வீடியோல லிஸ்ட் போடுவோம். ஏண்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. நான் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லும் போதே உங்களுக்கு சைட்ல கவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஒரு படத்துக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னு அந்த கவுண்டை வச்சு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ஒரே காரணம், ஒரு சினிமாவை பாலிடிக்ஸ் இப்படி நாசம் பண்றத ஒரு சினிமா ஃபேனா என்னால பாத்துட்டு இருக்க முடியல. இதை பத்தி டீட்டெயிலா நான் எண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை, பாலிடிக்ஸ் வரேன்னு அனௌன்ஸ் பண்ண வாட்டி தான் தளபதி 69 அதாவது ஜனநாயகன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ரெட் ஜாயிண்ட்டுக்கும் டிஎம்கேக்கும் பயந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவே தமிழ்நாட்டில் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெடியா இல்ல. விஜய்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கன்னடா ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கமிட் ஆனாங்க. இவ்வளவு பிரச்சனை வர்றது நமக்கு தான் ஷாக்கா இருக்கு. அங்க விஜய் இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அடி வாங்க ரெடியா இருந்தா மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேவிஎன் கிட்ட ஆல்ரெடி சொல்லி தான் கமிட் பண்ணிருக்காரு. சார், சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதுல வேற ட்ராக்கை நோக்கி போறேன். துப்பாக்கில இருந்தே எல்லா படத்துக்கும் பிரச்சனையை பார்த்து அவருக்கே சலிச்சு போச்சு போல. அடுத்து சேட்டிலைட் ரைட்ஸ். ரஜினி விஜய் படம்னாலே சன் டிவி தான், அதுல பார்த்தா தான் ஒரு கிக்கா இருக்கும். கடைசி 2 படம் கோட் ஜனநாயகனோட சேட்டிலைட் ரைட்ஸ் ஜி தமிழ் தான் வாங்கியிருந்தாங்க. சன் நெட்வொர்க் சவுத் இந்தியாலே நம்பர் 1 சேட்டிலைட் சேனல். தமிழ்ல மட்டும் இல்ல 4 லாங்குவேஜ்லயும் சூர்யா டிவி, ஜெமினி டிவின்னு ஒரு நல்ல ரெகக்னைஸ்டான நெட்வொர்க். இவ்வளவு பெரிய சேட்டிலைட் சேனல் எலெக்ஷன் அது பாட்டுக்கு நடக்கட்டும், நம்ம சேனல் ஒரு படம் ஓடினா எல்லா ஓட்டும் அவருக்கு போயிடுமா அப்படின்னு பெருந்தன்மையா யோசிக்காம சல்லித்தனமா விஜய் பட ரைட்ஸ் வாங்குறதையே கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. சேட்டிலைட் ரைட்ஸை கூட விட்டுறலாம், அதை விட ஒரு கேவலமான வேலை, லியோ டைம்ல இருந்து சன் டிவில வாரம் விஜய் படம் ஓடும். ஃபெஸ்டிவல்னாலே கம்பல்சரி அந்த பிரைம் டைம் விஜய்க்கு தான். ஆனா எப்போ டிஎம்கே தான் அரசியல் எதிரின்னு விஜய் அனௌன்ஸ் பண்ணாரோ அப்பையில இருந்து அவர் படத்தை போடுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மத்த ஆக்டர் படங்களை அதிகமா போட ஆரம்பிச்சாங்க. விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போட படமா போடுறாங்க. விஜய் படம் போட்டு என்ன அவங்க குறைஞ்சு போயிடுவாங்க அவங்க, அதனால என்ன அவ்வளவு பிடிக்குமா? நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு சேனல் இப்படி எச்சா பிஹேவ் பண்றத உண்மையிலே பார்க்க முடியல. பராசக்தி தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். எப்போ ஜான் 14 ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஜனநாயகன் அக்டோபர் ரிலீஸ்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடியாத காரணத்தால பொங்கலுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுலயே தெரியுது ஜனநாயகன் டீம் கிளாஷ் பத்தி யோசிக்கவே இல்ல. 14 தான் பராசக்தி வரப்போது, நம்ம ஜான் 9 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஜான் 9 அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பராசக்தி ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து நாங்களும் வரும்னு சீன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க. அடுத்து ஜனநாயகன் சாங்கோட யூடியூப் வியூஸ் இன்னார்கானிக்கா இருக்குன்னு ரூமர் போயிட்டு இருக்கும் போது இஃப் யூ நோ யூ நோ ஒய்னு ஒரு நக்கலா ஒரு ட்வீட். நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் சிவகார்த்திகேயன் தான், ஆப்போசிட்ல இருக்கிறது தளபதி விஜய்ங்கிற ஒரு துளி எண்ணமே இல்லாம ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பவர் பேக்ரவுண்ட்ல இருக்குன்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா வன்மத்தோட ஒரு ட்வீட். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. அடுத்து ஜான் 9ல இருந்து ஜான் 14 வரைக்கும் இந்த 5 நாள்ல கூட அவர் பாக்ஸ் ஆபீஸ் அடிச்சிடக்கூடாதுன்னு பராசக்தியை ஜான் 10க்கு ப்ரீபோன் பண்ணாங்க. அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் யாராவது ஆடியோ லான்ச்ல கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் வாயை திறக்கல. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்போல இருந்தே பண்ற ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு டாப் ஆக்டர் அரசியலுக்கு வந்தா அவருக்கு ஆப்போசிட்டா இருக்க ஆக்டர் ஹைப் பண்ணி அந்த ஆக்டரோட பாலிடிக்ஸ் டவுன் பண்ண பார்ப்பாங்க. விஜய் பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அஜித்க்கு பத்மபூஷன் விருது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரேசிங் இண்டஸ்ட்ரியில அஜித் இப்பதான் சாதிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ பத்மபூஷன் கொடுத்தது சினிமாவில் அவர் பண்ண சாதனைக்காக தான். எல்லாருக்கும் தெரியும், ஏன் லாயல் அஜித் ஃபேன்ஸ் கூட ஒத்துப்பாங்க, அஜித்தை விட விஜயோட சினிமா சக்சஸ் எவ்வளவு பெருசுன்னு. இந்தியன் மார்க்கெட் கூட விட்டுலாம், ஓவர்சீஸ்ல ரஜினி மட்டும் தான் ரொம்ப வருஷமா கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு. துப்பாக்கிக்கு அப்புறம் விஜயோட ஓவர்சீஸ் பாக்ஸ்
ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டாப்ல போய் நின்னுது. அண்ட் சினிமா துறையோட வளர்ச்சிக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம். பட் அப்படி இருந்தும் அவருக்கு பத்மபூஷன் விருது இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனா அஜித்துக்கு கொடுத்துட்டாங்க. நல்ல வேளை பாலிடிக்ஸ் ஒரு ஐடியா அஜித்துக்கு இல்ல, இல்லைன்னா அஜித்தை யூஸ் பண்ணி பயங்கரமா இந்த எலெக்ஷன்ல கேம் விளையாண்டு இருப்பாங்க. கழிக்கவே கூடாது, கழிச்சுட்டான். அடுத்து பராசக்தி ஆடியோ லான்ச் வருவோம். பொதுவா ஆடியோ லான்ச்னாலே இன்னைக்கு நடக்குதுன்னா அடுத்த வாரம் இல்ல 10 நாள் கழிச்சு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஜி தமிழ்ல சண்டே டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே சனிக்கிழமை அவசரமா ஆடியோ லான்ச் நடத்தி ஞாயிற்றுக்கிழமையே பராசக்தி ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ப்ரோமோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஆட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய சிவகார்த்திகனோட ஆடியோ லான்ச் விஷுவல்ஸ் அண்ட் அவரையே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஆடியோ லான்ச் நடக்க போகுதுன்னு ப்ரோமோட் பண்ண விட்டாங்க. இந்தியால எந்த சேனலும் இந்த மாதிரி ஒரு வைத்தறிச்சலை கக்குனது இல்ல. ஏன்னா அவரோட ஆடியோ லான்ச் கூட யாரும் உட்காந்து சண்டே வீட்டுல பாத்திர கூடாது அப்படின்னு தெளிவா ஒரு பிளான். 30 வருஷமா நம்பர் 1ல இருக்க சன் டிவியோட டவுன்ஃபால் 2026ல இருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் ட்ரெய்லர், ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. தளபதி விஜய் ட்ரெய்லர்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு அதையும் காலி பண்ணணும்னு காசை கொடுத்து போட்ஸ் இந்த வியூஸ் கம்பெனிஸ் எல்லாம் இறக்கி கோலிவுட்டோட ஹையஸ்ட் 24 hours வியூஸ் ரெக்கார்ட்ஸா பராசக்தி ட்ரெய்லரை பண்ண வச்சிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் ஓனர் கலாநிதி மாறன் ரஜினியோட தீவிர ஃபேன். அவருக்கு கூட இது வரைக்கும் போட்டோ இறக்குனது இல்ல. ஆனா விஜய தோக்கடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பராசக்தி ட்ரெய்லர் கேட்டாங்க. மேடம், உசைன் போல்ட்டோட வேர்ல்ட் ரெக்கார்டே 9 seconds மேடம். ஓ அப்படியா, சரி அதே போட்டு. இந்த ட்ரெய்லரோட ஃபேக் வியூ எல்லாரும் ஈஸியா கடந்து போயிட்டாங்க. பட் இது இந்தியன் சினிமாக்கே ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி. இதுக்கப்புறம் எல்லாருமே இந்த காசு கொடுத்து வாங்குற கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எது நல்ல ட்ரெய்லர் இருக்கு, எது ரீச் ஆகலன்னு ஒண்ணுமே தெரியாம போயிடும். சோ யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்களோட ட்ரெய்லர் அதிக வியூஸ் போகும். இப்போ வரைக்கும் கோலிவுட்டோட இதுதான் அந்த டாப் 10 ஆல் டைம் ரெக்கார்ட்ஸ். லியோ 71 மில்லியன் வியூஸ், 10th பிளேஸ்ல இருக்கிறது ஜெயிலர் 33 மில்லியன் வியூஸ். அதுக்கப்புறம் துணிவு, பீஸ்ட், பிகில், கோட்னு ஜெயிலர் வரைக்கும். இந்த லிஸ்ட்ல இருக்க ஆக்டர்ஸ் விஜய், ரஜினி, அஜித், கமல் அண்ட் சூர்யா. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இந்த ரெக்கார்ட்ஸ்க்கு ஓனரா இருக்காங்க. உழைப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுற மாதிரி வெறும் காசை கொடுத்து சிவகார்த்திகேயன் இந்த லிஸ்ட்ல நுழைச்சிட்டாங்க. பராசக்தி இந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு ரஜினி படம் தான் இருக்கு, 10வது இடத்துல ஜெயிலர். இந்த லிஸ்ட்ல பராசக்தி ஆட் பண்ணா ஜெயிலர் டாப் 10லயே இருக்காது. இதான் கோலிவுட்டோட வைரஸ் இந்த பராசக்தி சொல்றேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா இது ஒரு பேட்டர்னா மாறிடும். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி, நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது ஃபேக்கான வியூஸ்னு மக்களுக்கு கிளியரா தெரியுது. இந்த எச்ச வேலைக்கு ஒரு பாட்டா இருந்த சிவகார்த்திகேயனை இந்த ஃபேக் ட்ரெய்லர் ரெக்கார்ட் கடைசி வரைக்கும் துரத்தும். சரித்திரம் உன் பெயரை கூறும். நாளைக்கு ஆர்கானிக்காவே ஒரு வியூஸ் வந்தாலும் அதை மக்கள் ஃபேக்னு தான் சொல்லுவாங்க. அடிச்சவெல்லாம் போலீஸ் சுட்டு தாண்டா அடிச்சான். போலீஸ் தானே. அடுத்து சிவகார்த்திகேயன் வருவோம். நான் 2026 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் வீடியோல சொல்லியிருப்பேன். ஜனநாயகனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஜயோட லாஸ்ட் படம் கோட்ல தான் சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை வாங்கியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வெறும் 100 கோடி ஆக்டர். பட் ஆஃப்டர் கோட் அமரன் 300 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. விஜய் ஃபேன்ஸோட சப்போர்ட் இருந்ததால அமரன் சக்சஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன மதராசி படம், அந்த படம் வரும்போது ஜனநாயகன் vs பராசக்தி கிளாஷ் ஆக போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் சைடும் வம்பலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஃபேன்ஸோட சப்போர்ட் மதராசிக்கு இல்லாதனால தோ முருகதாஸ் டைரக்டரா இருந்தாலும் அந்த படத்தால டியூட் டிராகன் அளவு கூட கலெக்ஷன் பண்ண முடியல. ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெட் ஜெயின், டிஎம்கே எல்லாம் எவ்வளவு விஜய் மேல வன்மத்தை கக்குனாலும் எஸ்கே ஒரு கிளாரிட்டி ஆடியோ லான்ச்ல கொடுத்திருந்தா அவர் மேல தப்பில்லை நான் ஆயிடும். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். எஸ்கே ஆடியோ லான்ச்ல கிளாரிட்டி கொடுத்தாரு. அவர் சொன்னது எப்படின்னா, உங்களுக்கு 10 நாள் லீவு, ஜெகதீஷ் கிட்ட நான் கால் பண்ணி போன் பேசினேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருப்பாரு. 10 நாள் லீவுங்கிறது Jan 9 இல்ல Jan 10 ரிலீஸ் பண்ணாதான் வரும். Jan 14 தான் பராசக்தி ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸே பண்ணியிருந்தாங்க. அப்ப தெரியலையா இந்த 10 நாள் லீவ் கணக்கு? ஜனநாயகன் Jan 9 அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 7ஆம் அறிவு ஒர்க் ஆகி Jan 10க்கு ப்ரீபான் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஜெகதீஷ்க்கு போன் பண்ணது, ஜெகதீஷ் ஓகேன்னு சொன்னாலும், ஏன் விஜயே ஓகேன்னு சொன்னாலும், இது சிவகார்த்திகேயனோட சீனியர் அண்ட் டாப்ல இருக்க ஒரு ஆக்டரோட லாஸ்ட் படம். ஒரு 33 வருஷத்தோட எண்ட். அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இவர் படத்தை போஸ்ட்பான் பண்ணிருக்கணும். இவர் பேசினதே எப்படின்னா, நான் ஜெகதீஷ்க்கு கால் பண்ணி உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட கேட்டா அவரால் இல்லைன்னு சொல்ல முடியாது. சும்மா வர்றவங்க போறவங்களால எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்படி விடாமுயற்சி டீம் கிட்ட கால் பண்ணி டிராகன் பிரதீப் கேட்க தெரியாதா? ஏன் கங்குவா சூர்யாக்கு வேட்டையன் ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி கேட்க தெரியாதா? யாரையுமே கேட்காம அந்த ஆக்டர்ஸ் மேல இருக்க ரெஸ்பெக்ட்காக மட்டுமே அந்த படத்தை போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. வேட்டையனுக்கு நம்ம மரியாதையாக கிட்டத்தட்ட 50 வருஷமா நம்மளோட தமிழ் சினிமாவோட அடையாளமாக இருக்கிறவர் அந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அவங்க படம் வரதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இதுக்கு ரஜினி அஜித்தோட அது கடைசி படம் கூட கிடையாது. பட் இது தளபதி விஜயோட கடைசி படம். எஸ்கே மைண்ட்ல நமக்கு துப்பாக்கியை கொடுத்தது ஒரு ஆக்டர், அது அவரோட கடைசி படம் அப்படிங்கிற தாட்லாம் சுத்தமா இல்ல. ஜெகதீஷ்க்கு கால் பண்ணி பெர்மிஷன் வாங்கினா போதும் அப்படிங்கறது மட்டும்தான் அவரோட இன்டென்ஷன். இந்த வீடியோ பாக்குற நீங்களே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க எஸ்கே இடத்துல இருந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து நீ ஹீரோ ஆயிட்ட, கிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்ட, துப்பாக்கியை கொடுத்து உங்க மார்க்கெட்டையே தலைகீழ மாத்தின ஒருத்தரோட லாஸ்ட் படத்தை கூட நீங்க கிளாஷ் விடுவீங்களா? இப்ப கூட எனக்கு பராசக்தி Jan 14 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அட்லீஸ்ட் 5 நாளாவது அவர் சீனியருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனா Jan 10க்கு ப்ரீபான் பண்ணிட்டு அதை பத்தி எங்கேயுமே ஆடியோ லான்ச்ல மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் ஜெகதீஷ்க்கு கால் பண்ணேன், அண்ணன் தான், தம்பி தான் சொல்லிட்டு அவரோட கடைசி படத்து கூட கிளாஸ் விட்டுக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளவுதான். இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா கடையை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு அண்ணன் ஏதோ ஒரு பிரச்சனையால கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போறாரு. அவர் க்ளோஸ் பண்ற அன்னைக்கே தம்பி ஆப்போசிட்ல ஒரு கடையை திறந்தா எப்படி இருக்கும்? ஸ்டேஜில் வந்து அழுதுட்டு எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் நடு ரோட்ல விட்டுருவாங்க. இதை உண்மையிலே ஒரு தம்பி அண்ணனுக்கு பண்ணுவானா? இவர் பேசின ஸ்பீச்சோட துணியே நான் கிளாஸ் விடுறது சரி, அதுல என்ன தப்புங்கிற ஸ்டைல்ல தான் இருக்கும். இப்படி சாமர்த்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கீங்க. சூர்யா பிரதீப் ரஜினி அஜித் அக்னாலேஜ் பண்ண மாதிரி எங்கேயுமே ஒரு விஜயோட லாஸ்ட் படங்கிற அந்த லெகசியை அக்னாலேஜ் பண்ணிருக்கவே மாட்டாரு. ஆனா தெலுங்கு படம் RRRக்காக இவரு படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்ல போய் அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாரு. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். எஸ்கே பொறுத்தவரை அவரோட எல்லா படங்களுக்கும் ஒரு புஷ் யூஸ் பண்ணுவார். சென்டிமெண்டா கான்ட்ரவர்ஷியலா இருக்கிற மாதிரி ரெமோ படத்துல இருந்தே இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. தன்னை யாரும் தாக்குற மாதிரி அவர் விழுந்தாரு, ஆனா அவரை யாரும் தாக்கல. சண்டையா? யாரு கூட? தனியாதான். அந்த புஷ் பண்ற பேட்டர்ன் அவருக்கு கோட் வரைக்கும் தேவைப்பட்டது. கோட்ல விஜய் துப்பாக்கியை கொடுத்து பெரிய புஷ் கொடுத்துட்டாரு. அது மூலமா 300 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ் பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் அடுத்த புஷ் பொலிட்டிக்கல் சப்போர்ட் தேவைன்னு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டாரு. நிறைய துப்பாக்கி எவன் கையில சிக்கிட்டு என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. மருத்துவம் உங்க வீட்டை தேடி வாராங்க. நமக்கான வளம் மிகுந்த தமிழகத்தை அமைப்போம். நம்ம ஆக்டர்ஸ் கூட விட்டுறலாம், சீனியருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ரீசெண்டா பிரபாஸ் ராஜசாப் ஈவென்ட்ல செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. వెరీ ఇంపార్టెంట్ సీనియరే సీనియర్స్ తర్వాతే మేము 100%. பொங்கலுக்கு ராஜாசாப் கூட கிளாஸ்க்கு வர அவரோட சீனியர் சிரஞ்சீவி அண்ட் ரவிதேஜாக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த விஷயத்தை பேசியிருப்பாரு. சிரஞ்சீவி அண்ட் ரவிதேஜாவோட மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது பிரபாஸோட மார்க்கெட் எங்கேயோ இருக்கு. பட் அவர் சீனியருங்கிறதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுத்திருப்பாரு. கிளாஸ் சகஜம் தான், இதுக்கு ஏன்டா இவ்வளவு அழுகுறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லலாம். கைதியும் பிகில் கூட தான் கிளாஸ் ஆச்சு. பட் விஜயோட லாஸ்ட் படம் இல்ல அது. அப்ப யாருமே கார்த்தியன் ஏன் கிளாஷ் விடுற அப்படின்னு சொல்லல. இது லாஸ்ட் படம்ங்கிறதால மட்டும்தான் இந்த கொஸ்டினே வருது. இங்க விஜய் கடைசி படம் சக்சஸ்ஃபுல்லா போயிடக்கூடாது, அவரோட பாலிடிக்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல பண்றதால மட்டும்தான் எஸ்கே கேகன்ஸ்டா இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை ஒரு ஆக்டராவும் ஒரு சினிமாக்காரனாவும் ஏன் ஒரு மனுஷனாவும் சிவகார்த்திகேயன் புரிஞ்சு கிளாஸ் எப்படியாவது அவாய்ட் பண்ணிருக்கணும். எஸ்கே ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, யார் என்ன தூக்கி விட்டுருந்தா என்ன, யாரோட லாஸ்ட் படமா இருந்தா என்ன, எனக்கு நான் வளர்ந்தா போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. கெரியர் பிகினிங்ல இவ்வளவு கான்ட்ரவர்சி அண்ட் டாக்ஸிக் விஷயங்களோட வர்ற எஸ்கே கண்டிப்பா நம்பர் 1 சேர்ல உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்ல. தமிழ் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. யார் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. உண்மையிலே இந்த துப்பாக்கிக்கு டிசர்விங்கா கோலிவுட் ரூல் பண்ண தகுதி இருக்க 2 ஆக்டர்ஸ், ஒன்னு தனுஷ், இன்னொன்னு சிம்பு. என்ன விட ஒரு பிகர் ஸ்டார் அவரு. நான் வந்து நீங்க எந்த விதத்துல கம்பேர் பண்ணாலும் நான் விஜய் சார் பக்கத்துல என்ன கம்பேர் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. இந்த படம் போஸ்ட்பான் இஷ்யூக்கே STR வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லிட்டு ஜனநாயகன் போஸ்ட்பான் ஆனதை பத்தி ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க அதை பப்ளிக் இன்டர்வியூலயும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்கே கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வரல. சூர்யா கூட இன்டைரக்டா அவரோட சப்போர்ட்டை கன்வே பண்ணிட்டாரு. கப்பு முக்கியம் பிகலே. அடுத்து ஜனநாயகனோட பராசக்தி புக்கிங் அண்ட் தியேட்டர்ல கிரௌட் அதிகமா இருக்கணும்னு ஹெல்மெட் போட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்து ஜிகிர்தண்டா அழுகுனி குமார் கதையை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை 3 மணி ஷோ, ஞாயிற்றுக்கிழமை 6 மணி ஷோ, 2 இடம் வந்து படம் பார்க்கணும்னா 2 ஷோவா? ஐயோ, வெள்ளிக்கிழமை நான் வேலைக்கு போகணுமே. லீவ் போட்டு வந்து பாருங்க. நெக்ஸ்ட் சென்சார் இஷ்யூ. இப்போ வரைக்கும் நான் சொன்ன 11 பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு ரிலீஸ் டைம்ல பிரச்சனை வைக்கலாம் எப்படி? கடைசி படம் அதிக பாக்ஸ் ஆபீஸ்ல போயிட்டா எலெக்ஷன்ல அது பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ தெளிவா சென்சார் டீம்ல ஒரு ஆளை ஆல்ரெடி இங்க வச்சுட்டாங்க. நம்ம கொடுக்குற பிரச்சனை எல்லாம் தாண்டி ஜனநாயகனுக்கு ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் வர்ற மாதிரி இருந்தா சென்சார் டீம்ல இருக்க அந்த ஒருத்தன் இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு தெளிவா ஸ்கெட்ச் போட்டாங்க. இவங்க போட்ட ஸ்கெட்சும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கமிட்டில இருக்க எல்லாரும் யூபையை கொடுத்தும் அந்த ஒருத்தர் மட்டும் இந்த படம் மத கலவரத்தை தூண்டுற
மாதிரி இருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்தியாவே 10 எரியும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி படத்தை போஸ்ட்பான் பண்ண வச்சிட்டாங்க. அதுவும் ஆல்ரெடி 27 மியூட் அண்ட் கட்டுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த படம் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க இன்டென்ஷன் இந்த படத்தையே பேன் பண்ணணுங்கிறது தான். அதுவும் ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்தை, இதெல்லாம் திக்ஸே இல்லாத சினிமாவையே அழிக்கக்கூடிய ஒரு கேவலமான வேலை. கரெக்டா இவங்க டிசைட் பண்ண ரிலீஸ் டேட் அன்னைக்கு தான் ஹியரிங் டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஜனநாயகனுக்கு பாசிட்டிவா யூபிஐ கொடுத்து தீர்ப்பு அனௌன்ஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் உடனே சென்சார் போர்டு ரீஅப்பியல் பண்ணி திரும்ப ஹைகோர்ட் ஹியரிங்னு போஸ்ட்போன் பண்றாங்க. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? மொத்தத்துல இந்த படம் கம்ப்ளீட்டா பேன் ஆகணும், இல்ல ஹாலிடேல ரிலீஸ் ஆகாம பாக்ஸ் ஆபீஸ் அடி வாங்கணும். அதுதான் அவங்க ஒரே கோல். உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல எம்ஜிஆருக்கு இதே மாதிரி தான் பிரச்சனை கொடுத்திருப்பாங்க. பட் அதை விட அதிகமா இங்க விஜய்க்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா இருந்தவனோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. ஜனநாயகன் ஒரு படம், அது இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகிதான் ஆகணும். ஜனநாயகனை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கு பதில் மே மாசம் கண்டிப்பா டிவிக்கே கொடுக்கும். நான் ஒரு 5 அடி 50 கிலோ இருப்பேனா, நானே உன் படையை தடுத்து உன் கை நடுங்கிற மாதிரி பண்ணிருக்கேன்னா அவனை என்ன பண்ணுவான்னு நினைச்சு பாரு. நான் சொன்ன பிரச்சனைகள் மேஜர். இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச வேற பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி யாராவது வீடியோ போட்டா இவன் விஜய் ஃபேன் அதனாலதான் வீடியோ போறேன்னு ஒரு கும்பல் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கான ரீப்ளே. ஃபர்ஸ்ட் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே நான் யாருக்கும் ஃபேனா இருக்க கூடாது, பார்ஷியாலிட்டி இல்லாம எல்லா ஆக்டரோட பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லணும்னு தான் ஆரம்பிச்சேன். கடைசி வரைக்கும் இந்த சேனல் அப்படிதான் இருக்க போது. ரெகுலரா ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது தெரியும். அப்படியே இவன் விஜய் ஃபேன் டவுட்டா இருந்தா என்னோட பழைய வீடியோஸை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். கோட்டுக்கு நான் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருக்கேன். அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷோட பெஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கேன். ஏன் எஸ்கேவோட வேலைக்காரன் அண்ட் மாவீரன் கோலிவுட்டோட ஆல் டைம் அண்டர்ரேட்டட் அண்ட் பெஸ்ட் மூவின்னு ஆரம்பத்துல இருந்தே நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். சினிமாவை நம்பி லட்சக்கணக்கான டெக்னீஷியன்ஸோட ஃபேமிலி இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகலாம், அது பின்னாடி ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுவாங்க. தமிழ்நாட்டுல எப்பவுமே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஆனா இன்னும் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணாத ஒரு ஆக்டர் ஜெயிச்சிருவாரோங்கிற பயத்துல அவரோட கடைசி படத்தை கூட சும்மா விட்டுறக்கூடாதுன்னு இவங்க கொடுக்குற ப்ராப்ளம்ஸை பார்த்து காண்டுல தான் இந்த வீடியோ போடணும்னு நான் யோசிச்சேன். அதுவும் இல்லாம எப்படி எம்ஜிஆரோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் ஒரு பீரியட்ல கோலிவுட்டை சேவ் பண்ணுச்சோ, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் கோலிவுட்டை சேவ் பண்ணுச்சோ, அந்த மாதிரி இப்ப தளபதி விஜயோட ரெக்கார்ட்ஸ் கோலிவுட்டை சேவ் பண்ணிட்டு இருக்கு. மாஸ்டர் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே உயிர் கொடுத்து மாஸ்டர் விட ஒரு படம் வந்து தியேட்டர்ஸ்க்கு ஒரு ரீலைஃப் கொடுத்துக்க முடியுமானா டெஃபினட்டா முடியாது. ஒரு ரிவைவல் ஆஃப் த சினிமா அப்படின்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மூவி இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற வந்த படம் சொல்லலாம். அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம தான் ஸ்டாண்ட் பண்ணணும். ஜனநாயகன் பாதி கேசரி அண்ட் ஒரு நார்மல் கமர்ஷியல் பிலிம். தளபதி விஜயோட கடைசி படங்கிற பெரிய ஹைப் ஆல்ரெடி இந்த படத்து மேல இருக்கு. இப்ப படத்துக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்து ரிலீஸையே போஸ்ட்பான் பண்ண வச்சுட்டாங்க. முன்னையாவது ஒரு தெரி மெர்சல் அளவுக்கு தான் இந்த படத்து மேல ஒரு ஹைப் இருந்தது. இப்ப லியோ விட 10 மடங்கு ஹைப்ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் அத்தனையும் செதற போகுது. I am coming. அவன் திரும்ப வரான்னா